ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கொஞ்சம் கோல்டு, வீடியோஸ் கரெக்டாக போட முடியல, ஓகேங்களா? சாரி. அப்புறம் இன்றைக்கி மதியம் போல் ஒரு கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ரொம்ப வேறு லெவலில் ஃபீட்பேக். எல்லாருமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னொரு இதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குறேன், ஓகேங்களா? பேக்கிங் மட்டும் இந்த கவர்லாம் மட்டும் பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பேக்கிங் அந்த கொஞ்சோண்டு இருக்குது, தீர்த்துட்டு நல்ல பேக்கெட்டாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. கரெக்டாக நான் பேக் பண்ணி நல்லபடியாக எல்லாருக்கும் அனுப்புகிறேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு எங்கேருந்து யார் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர். இதில் டோட்டலாக 15 பாக்ஸ் இருக்குது, சரிங்களா? சூப்பர் ஸ்டார் 15 இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இப்படியே பேக் பண்ண போகிறது கிடையாது. இதை பாக்ஸ்லேருந்து பென்சில் தனியாக, பாக்ஸ் தனியாக எடுத்துகிட்டு கவரில் வச்சு பேக் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய ப்ராசஸ் இனிமேல் நடக்கும். இதுக்கு மேலே நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அனுப்புவேன், சரிங்களா? விழுப்புரத்துலேருந்து 15 பாக்ஸ் டோட்டலி. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நன்றி சிஸ்டர். இது பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் குபிக்கல் பால் 1 kg. அப்புறம் பிளாக்கும் ஒயிட் ஸ்லேட் பென்சிலும் இது 1/2 kg, இது 1/2 kg, டோட்டலாக 2 kg கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மினி காம்போ திருச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆர்டர் பண்ணதுக்கு. இது பாருங்கள், இவங்களும் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து. அவங்க ஆல்ரெடி கியூபிக்கல் பார் தான் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் கியூபிக்கல் பார் தான் 1/2 kg வாங்கியிருக்காங்க. டேஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு க்ளே பாட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குட்டி பீஸ் வச்சுருக்கோம், சரிங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் இது பாருங்கள், இது 1 kg. இது பார்த்திங்கன்னா கியூபிக்கல் பாரு, ரெட் ஸ்லேட் பென்சில், பிளாக் ஸ்லேட் பென்சில், ஒயிட் ஸ்லேட் பென்சில், டோட்டலாக 1 kg. ஈரோட்லேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இது பாருங்கள், தென்காசி மாவட்டத்துலேருந்து ஒரு 3 பாக்ஸு, ஒரு 4 ஸ்லேட் பென்சில் வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸ்வாதிக்கில் 1, அருண் 1, சேவல் பிராண்ட் 1. இது ஸ்லேட் பென்சில்லாம் பார்த்திங்கன்னா இது ரெட் ஒயிட்டிஷ் இருக்குங்க இல்லையா, அதில் 1 வச்சுருக்கேன், பிளாக் 1 வச்சுருக்கேன், ஒயிட் 1, அப்புறம் ப்யூர் ரெட்டு, ஒயிட்டில் ஒரு ப்ரூஸ் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முந்தானத்தெல்லாம் நான் ஆர்டர் எடுத்ததெல்லாம் வீடியோஸ் போடலை, முடியலன்னு சொல்லிவிட்டு. ஸோ சாரி சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. நிறைய வீடியோ எடுத்து போடாமல் போட்டேன். வீடியோ ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சில சிஸ்டர்ஸ் கோச்சிக்கிறீங்க. இப்போ தான் நினச்சேன், என்னடா இன்னும் இருமல் வரலேன்னு வந்துருச்சு. ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பேசினா இருமல் அதிகமாகிடுது, அதனால தான். மற்றபடி ஒன்றும் வீடியோஸ் போடக்கூடாதுன்னு கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஐட்டம்லாம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, பட்டு உங்கள்கிட்ட அந்த பேக்கிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு. பேக்கிங் இந்த பாக்ஸ்லாம் கூட எதுவும் டேமேஜ் ஆகிறது இல்லை. என்ன டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கவர் பார்த்திங்கன்னா, நான் தெரியாதனமாக இந்த கவர் ஜிப்லாக் அது கரெக்டாக இருக்குது. இந்த கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குது. இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிகிட்ருந்தேன். இது நமக்கு வேறு எதுக்கும் யூஸ் ஆக போகிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் இதை தீர்த்துறலாம் அப்படின்னு சொல்லி இதில் வச்சு பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ நான் இப்போ ப்ராப்பராக இதில் தான் வச்சு பேக் பண்ணுவேன். என்னென்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எவ்வளோ டைட்டாக பண்ணி உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கொண்டு கொடுக்க முடியுங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் டேமேஜ் இல்லாமல் நான் உங்களுக்கு கைக்கு சேர்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் இடையிலேயே வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு 5 சூப்பர் ஸ்டார் பாக்ஸு அது போனது எனக்கு ரிட்டன் ஆகவும் இல்லை, என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் கிடைக்கல. அவங்களுக்கு நான் பணமும் ரீஃபண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இன்றைக்கி தான் வந்து இப்போ மார்னிங் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. மார்னிங் கூட கிடையாது, ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி கொரியர் ரிட்டன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்கு நான் அனுப்புனதுன்னு பார்த்திங்கன்னா 3வது மாதமோ என்னமோ நான் அனுப்பியிருப்பேன் அவங்களுக்கு. 7ஆம் தேதிங்கிறது ஞாபகம் இருக்குது, மந்த்து தான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் 2 மந்த் ஆகுது. நானும் கேட்டுகிட்டே தான் இருந்தேன், என்னாச்சுன்னு. பட் எனக்கு இன்றைக்கி தான் ரிட்டன் ஆகிருக்கு. அவங்க வந்துட்டு அவங்க நேம் சொல்ல இடமில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது, ஓகேங்களா. ரொம்ப நாளாக வந்து உளுந்தூர்பேட்டையிலேயே தான் இருந்திருக்குது. அவங்களாலையும் வாங்க முடியல, நம்மளுக்கும் இன்றைக்கி தான் வந்திருக்கு. சிஸ்டர், உங்களுடைய நம்பர் நான் சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் உங்களுக்கு மெசேஜ் மதியமே இல்லைனா பண்ணியிருப்பேன். அதனால தான், நம்பர் இல்லைங்கிறனால தான் பண்ணல. இந்த பார்சல் எனக்கு இன்றைக்கி தான் ரிட்டன் ஆகிருக்கு சிஸ்டர். பார்த்துக்கோங்க கொரியரில் எந்த அளவுக்கு ஒரு இதாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அப்புறம் எல்லாேருக்கும் இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கொரியர்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டு விட்ட கொரியரில் கேட்டவங்களுக்கு கொரியரில் நேற்று போட்டு விட்ருந்தேன். ஒரு 3-4 பேருக்கு போட்டு விட்ருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க வந்துட்டு நான் ப்ரொஃபஷ்னல் கொரியர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி 500 போல் ஏதோ காசு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பார்சல் வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று சொல்லி பணம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் தெளிவான ஆள் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பணம் கொடுக்கல, ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹிந்திக்காரங்கள்ட்டேருந்தோ இல்லை ஏதாவது ஒரு ராங் நம்பர் இந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அது வந்து ஃபேக்கான இது. எந்த கொரியர்லேருந்தும் எந்த இதுலேருந்தும் யாரும் காசு கேட்க மாட்டாங்க. நான் வந்துட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டரும் சொன்னாங்க, நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நானும் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாராக இருந்தாலுமே வந்துட்டு இந்த நம்ம ப்ராடக்ட்னு இல்லை, எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஆல்ரெடி பணம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி இந்த மாதிரி கொரியர்லேருந்து பேசுகிறோம், பணம் போட்டால் தான் கொரியர் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பாதீங்க, கால் கட் பண்ணிடுங்க. நீங்கள் யார்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணிட்டுருங்க. உங்களுக்கான ப்ராடக்ட் உங்களுக்கு கைக்கு வந்து கண்டிப்பாக சேர்த்துரும், சரிங்களா. அதனால் இந்த மாதிரி ஃபேக் கால் வரதை நம்பாதீங்க, ஓகேங்களா. அந்த சிஸ்டர் வந்து தைரியமாக ஃபோர்ஸ் எப்படி சொல்கிறது, நல்லா போல்டாக இருந்ததுனால அவங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி காசு தந்தால் தான் பார்சல் தருவோன்னா உடனே பார்சல் வராது போல் அப்படின்லாம் பயந்துக்கிட்டு யாராக இருந்தாலுமே காசு கொடுத்துறாதீங்க. நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு கையில் பார்சல் வந்ததுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்கள். அதாவது நம்ம ப்ராடக்ட் சொல்லலை, மற்றபடி வெளியில் எங்கேயாவது வாங்குறது சொல்கிறேன். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அது மற்றபடி வேறு யார்ட்டையாவது ஏதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கினீங்கன்னா கேஷ் வந்து உங்களுக்கு பார்சல் கையில் கிடச்சதுக்கப்புறமா கேஷ் வந்துட்டு பே பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம போடுற பார்சல் வந்துட்டு கொரியர்லேயே இருந்தாலும் சரி, இந்தியன் போஸ்ட்லேயே இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் வந்து கொரியர்லேருந்து கால் பண்ணி காசு கேட்குறாங்க போகிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் பண்ணிங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க கேட்குறவங்க காலை கட் பண்ணிடுங்க உடனே, சரிங்களா. ஹிந்திக்காரங்க கால் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்னிங் அவங்களுக்கு. நான் நேற்று நைட்டு தான் சொல்லப்போனால் பார்சல் போட்டிருக்கேன் அவங்களுக்கு. இன்றைக்கி மார்னிங்லாம் அவங்களுக்கு கால் போயிருக்கு. ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் வந்து கால் பண்ணி கேட்டப்போ எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு நிறைய கால்ஸ்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி கால் எதுவும் வந்தாக்கா நம்ப வேண்டாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர், தேங்க்யூ. அப்புறம் இந்த பார்சல் ரிட்டன் ஆகிடுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.